யுவர் வாய்ஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியல் சூழ்நிலையில தாவேக அரசு மெயினா பேசப்படுவது குதிரை பேரம் என்ற வாசகம் தான். எதிர்க்கத்தாலும் குதிரை பேரம் எதிர்கட்சிகள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப குதிரை பேரம் ஏன் வந்தது, அது ஏன் எதற்காக சொல்லப்படுது என்று நாம இன்னைக்கு பார்ப்போம். இந்த குதிரை பேரம் செஞ்ச எம்எல்ஏங்கள்லாம் அவங்க கட்சியை மீறி கட்சிக்கு துரோகம் பண்ற பர்சனா தான் பாக்குறாங்க இப்ப இருக்கிற சிச்சுவேஷன். ஏன்னா அவங்க பொதுமக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பொதுமக்களால் ஒரு கட்சி தலைவரை ஒரு அரசியல் கட்சியின் சின்னத்துல நின்று அந்த அரசியல் கட்சி மூலம் வெற்றி பெற்று அந்த அரசியல் கட்சியினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் தேர்ந்தெடுப்பாங்க. இன்னொன்னு, மக்களுக்கு ஒரு அரசியல் கட்சி மேல உள்ள பற்றுதலும் அந்த கட்சியினுடைய நன்மை தீமைகளும் ஆராய்ஞ்சுதான் ஒரு அரசியல் கட்சியை தேர்ந்தெடுத்து அந்த கட்சி நிப்பாற்ற வேட்பாளரை மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த சின்னத்தின் மூலம். ஆனா தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்கள்லாம் இப்ப என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய சுயலாபத்திற்காக வேறு கட்சிகளுக்கு பதவிகளுக்காகவும் பணத்திற்காக போறாங்கன்னு மக்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனா அவர்களுடைய அந்த போற எம்எல்ஏக்கள் நாங்கள் மக்களுக்காக போறோம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. ஆனா மக்கள் அவங்க பணத்துக்காக போறாங்க, பதவிக்காக போறாங்கன்னு மக்கள் சொல்லிக்கிறாங்க. இப்ப மக்களுக்கும் அவங்களுக்கும் மக்கள்ன்ற ஒரு வார்த்தையை ரெண்டு பேருமே மாத்தி பயன்படுத்தி மக்களை முட்டாளாக்குறதா தான் மக்கள் நினைக்கிறாங்க. இதை எதிர்கட்சிகள் அவங்களுடைய அரசியல் ஆயுதமா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. தற்போது சூழ்நிலை இப்ப என்னன்னா, தாவேகா அதிமுக எம்எல்ஏக்களை விலைக்கு குதிரை பேரம் நடத்துறாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதிமுக எம்எல்ஏக்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏவான அதிமுக எம்எல்ஏக்கள் சுமார் 5 முதல் 7 நபர்கள் உடனுக்குடனே இப்போ தேர்தல் நடந்து 2 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ளேயே தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா பண்ணி மறுநாளே போய் தாவேக்கால உறுப்பினரா சேர்ந்துடுறாங்க. இப்போ இதனால அவங்க மேல வச்சிருந்த மக்களுடைய நம்பிக்கை, மக்கள் அவங்க மீது வச்சிருந்த நம்பிக்கை, அவங்க கட்சி மீது வச்சிருந்த நம்பிக்கை, அவங்க ஜெயிச்ச சின்னத்தின் மீது வச்சிருந்த நம்பிக்கை எல்லாமே இவங்க பாழ்படுத்திட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி நபர்களுக்கு ஒரு தண்டனையை, அவங்களுடைய எண்ணங்களுக்கு உண்டான தண்டனையை கொடுக்கணும், அவங்களுடைய செயல்பாடுகளுக்கு உண்டான தண்டனையை கொடுக்கணும்ன்றதுதான். இது இப்ப மட்டும் நடக்கல. கிட்டத்தட்ட 1960-70களில் இது மாதிரி செயல்கள் தொடர்ந்து வட இந்தியா முழுக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து ஒரு கட்சியில வெற்றி பெற்று ஒரு கட்சியில மாறி போய்கிட்டே இருந்தாங்க. அது கரெக்டா இன்னும் பயங்கரமா பேசப்பட்டது என்னன்னா, 1967 ஹரியானாவை சேர்ந்த கயாலால்னு ஒரு எம்எல்ஏ ஒரு நாளைக்கு 3 முறை ஒரு கட்சியில, காலையில ஒரு கட்சியில, மதியானம் ஒரு கட்சியில, ஈவினிங் ஒரு கட்சியிலன்ட்டு மாறி இதுதான் இந்த கீ பாயிண்ட்ஸ், கீவேர்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஷார்ட் நோட்ஸ். அது மாதிரி அவர் தான் பெரிய உதாரணமா மாறினார். ஒரே நாள்ல 3 கட்சிக்கு மாறின ஒரு உதாரணம் அவர் தான். இது 60-70களில் நடந்துட்டு கண்டினியூஸா தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இது மறைந்த அமரர் ராஜீவ்காந்தி பிரதமர் ஆனதுக்கு பிறகு இந்த நடவடிக்கைகள்லாம் தொடர்ந்து கட்சிகளுக்கும் மக்களுக்கும் ஒரு நம்பகத்தன்மை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. அப்படின்றதுனால ராஜீவ்காந்தி பிரதமரா இருக்கும் போது அரசமைப்பு சட்டத்துல 52வது அரசமைப்பு திருத்த சட்டத்துல 10வது அட்டவணையில இதை கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்ற ஒண்ணு கொண்டு வந்தார். 1985 இந்திய அரசமைப்பு சட்டத்துல 10வது அட்டவணையில 52வது திருத்தத்துல கட்சி தாவல் தடை சட்டம்ன்றது கொண்டு வந்தாரு ராஜீவ்காந்தி பிரதமரா இருக்கும் போது. அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கட்சியில தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த கட்சிக்கு உண்மையா இருக்கணும். முதல் ஒரு விஷயம், அந்த கட்சியால் நியமிக்கப்பட்ட கொறடாவின் உத்தரவை காப்பாற்ற வேணும். அந்த கட்சி என்ன சொல்லுதோ அந்த கட்சி யாருக்கு சட்டசபையில ஆதரவாக இருக்க சொல்லுதோ அது ஆதரவாக இருக்கணும். இது கட்சியின் நடைமுறை. இந்த நடைமுறையை அவங்க பின்பற்றலனா இவர்களுடைய அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியை, அந்த அதிகாரத்தை தவறா பயன்படுத்தி கொறடா சொல் பேச்சை மீறி சட்டசபையில வேறு கட்சிகளுக்கு, எதிர்கட்சிகளுக்கோ அல்ல வேறு கட்சிகளுக்கு, ஏதோ ஒரு கட்சிகளுக்கு ஆதரவை தெரிவிச்சாலோ, இல்ல எலெக்ஷன் ஒரு கட்சி சின்னத்துல இருந்து நின்று வெற்றி பெற்றுட்டு தன்னுடைய சுயநலத்துக்காகவும் தன்னுடைய பதவிக்காகவும் எதிர்கட்சியா இருக்கும்போது ஆளுங்கட்சியில போய் சேரணும்ன்ற நோக்கத்தோட அவர்கள் பதவியை ராஜினாமா செய்தாலும், மற்றொன்று, எந்த ஒரு நாம சட்டசபையிலயும் சரி பாராளுமன்றத்திலயும் சரி நியமன உறுப்பினர்னு இருக்கிறாங்க. இங்க மேல் சபை, அங்க ராஜ்யசபா. இந்த நியமன உறுப்பினர்கள் 6 மாதம் காலத்திற்கு பிறகு அவர்களும் கட்சி மாறி ஆதரவு தெளித்தாலும் இந்த கட்சி தாவல் தடை சட்டம்ன்றது பொருந்தும். இதுல இன்னொன்னு என்னன்னா, சுயேட்சை உறுப்பினர்களுக்கும் இந்த கட்சி தாவல் தடை சட்டம் பொருந்தும். இந்த சட்டத்தின்படி சுயேட்சையா நின்று எம்எல்ஏ ஆன உறுப்பினர்களும் இந்த கட்சி தாவல் தடை சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் தான். ஏன்னா அவங்கள தேர்ந்தெடுக்கிற மக்கள் அவங்களுடைய பர்சனாலிட்டியும், அவங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டியும், அவங்களுடைய நர்மதிப்பையும்
வச்சு ஓட்டு போடுறாங்க. அப்போ அந்த கட்சிகளை தாண்டி ஒருத்தருக்கு சுயேட்சையா எதுக்கு நாம ஓட்டு போடுறோம்னா, அவங்களுடைய பர்சனாலிட்டி, அவங்க மக்களுக்கு செஞ்ச நன்மைகளை வச்சு இவங்க வந்தா நமக்கு நல்லது செய்வாங்கன்ற ஒரு எண்ணத்துல ஓட்டு போடுறாங்க. அந்த சுயேட்சைகள் வெற்றி பெற்ற பிறகு தன்னுடைய சுயநலத்துக்காக கட்சிக்கு சார்ந்து இயங்கினா, அதுவும் இந்த கட்சி தாவல் தடை சட்டம், அவர்களுக்கும் இந்த கட்சி தாவல் தடைக்குண்டான சட்டத்தின் தண்டனை பொருந்தும். இந்த கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு தண்டனை என்னன்னா, அந்த பதவியை டிஸ்குவாலிஃபை பண்றது, குறிப்பிட்ட காலத்திற்கு அவர்கள் மறுபடியும் சட்டமன்ற தேர்தலிலும் எந்த தேர்தலையும் போட்டியிடாமல் தடுப்பதுதான் இந்த கட்சி தாவல் சட்டத்தின் தண்டனை. இந்த சட்டத்தை யார் அமல்படுத்துவார்கள்? இந்த சட்டத்தை யார் அமல்படுத்துவார்கள்னா, அப்போ அது கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறதுனால அந்த கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டியா, சட்டமன்ற அத்தாரிட்டியா பார்க்கப்படுற சபாநாயகருக்கு முழு அதிகாரம் உண்டு. சபாநாயகர் யாருன்னா சபாநாயகர்கிட்ட யாருன்னா புகார் அளித்தாலோ, இவர்கள் எங்க கட்சியில இருந்து வேற கட்சி போயிட்டாங்க, சபாநாயகர் முடிவெடுக்கலாம். அந்த சட்டத்தின் மேல அவங்களை பதவி நீக்கம் செய்வதோ, அவர்கள் போட்டியிடாமல் தடுக்குவதோ, அது சபாநாயகருடைய தன்னிச்சை அதிகாரத்தை பொறுத்து இருக்கு. அவர் தான் டிசைட் பண்ண வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர் என்றால் மாநில சபாநாயகர் முடிவெடுப்பார். பாராளுமன்ற உறுப்பினர் என்றால் பாராளுமன்றத்தில் உள்ள ஸ்பீக்கர் என்று சொல்கிற சபாநாயகர் முடிவெடுப்பார். இந்த கட்சி தாவல் தடை சட்டம் என்பது சபாநாயகர்களுக்கு உண்டான அதிகாரம். சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இயங்கும் ஒரு நபர் என்பதால் சபாநாயகர்களுக்கே இந்த கட்சி தாவல் தடை சட்டம் பொருந்தும். இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தில் பழைய நிலைமை என்ன இருந்ததுன்னா, 1/3 இருந்தாலே ஒரு பகுதியாக நின்று அவர்கள் கட்சி தாவல் தடை சட்டத்திலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என்று இருந்தது. 1993 அந்த சட்ட திருத்த சுப்ரீம் கோர்ட் அந்த திருத்த 2/3, இப்போ 3/3 2 பங்கு உறுப்பினர்கள் தனியாக கட்சியை தாண்டி செயல்பட்டால் அவர்கள் தனியாக பார்க்கப்படுவார்கள். அவர்களுக்கு இந்த கட்சி தாவல் தடை சட்டமானது பொருந்தாது. இப்போ தற்போது சூழ்நிலையை நாம கனெக்ட் பண்ணி பார்க்கணும்னா, தற்போது வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜியோட கட்சி தனியா பிரிஞ்ச எம்எல்ஏக்கள் 3/2 பங்கு தனியா பிரிஞ்சு எங்களை தனி பகுதியாக அறிவிக்க வேண்டும் என்று சபாநாயகரிடம் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை கொடுத்திருக்கிறார்கள். இந்த 3/2 பங்கு அவர்களுக்கு பொருந்துவதாக உள்ளது. இன்னொன்று, கட்சி தாவல் தடை சட்டம் சபாநாயகர் முடிவே இறுதியானதா என்றால் சபாநாயகர் முடிவு இறுதியானதுதான். இருந்தாலும் சபாநாயகர் பாரபட்சமாகவும் ஒருதலைபட்சமாகவும் செயல்பட்டால் பாதிக்கப்படுகின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இயல்பாகவோ சட்டத்தின்படியோ உச்சநீதிமன்றத்தை நாட அவர்களுக்கு சட்டம் வழிவகுக்கிறது. அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் சென்று சபாநாயகர் ஒருமனதாக பாரபட்சமாக செயல்பட்டு இருக்கிறார், அதனால் எங்களுக்கு நியாயமான நீதி வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் அவர்களால் செல்ல முடியும். அதற்குண்டான சட்ட வழிவகை உள்ளது. அதுவும் எப்போது செல்ல முடியும் என்ன பாத்தீங்கன்னா, சபாநாயகர் அந்த கடிதத்துக்கு கம்ப்ளைண்ட்டை வாங்கி அதுக்கப்புறம் அவர்கள் தீர்ப்பு முடிவு செய்து அந்த முடிவில் அவர்களுக்கு அதிருப்தி ஏற்பட்டால் மட்டுமே உச்சநீதிமன்றத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்ல முடியும். சபாநாயகர் முடிவு எடுக்காத வரை எந்த சட்டமன்ற உறுப்பினரும் உச்சநீதிமன்றத்துக்கு செயல்பட முடியாது. தற்போதற்கு தமிழ்நாடு இதுல அப்படிதான் நடந்திருக்கு. அதிமுக சார்பா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க சபாநாயகர்கிட்ட. அதே உச்சநீதிமன்றத்திலையும் அதிமுக ஒரு வழக்கு போட்டிருக்கு. இந்த ராஜினாமா செஞ்ச அதிமுக 5 எம்எல்ஏகளும் உச்சநீதிமன்றத்துல கேவியட் ஃபைல் பண்ணிருக்காங்க. எங்களை கேட்காம உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்க முடியாது. இயல்பாகவே சபாநாயகர் முடிவெடுக்காத வரை உச்சநீதிமன்றம் தலையிடாது. சபாநாயகர் முடிவில் ஏதாவது பாரபட்சமாக சபாநாயகர் நடந்திருந்தால் மட்டுமே உச்சநீதிமன்றம் தலையிடும். இதுதான் இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தின் நோக்கமாக அமையுது. கடைசியில இந்த சட்டம் என்ன சொல்ல வருதுன்னா, எந்த ஒரு உறுப்பினரும் தான் போட்டியிட்ட சின்னத்திலோ கட்சியிலோ சேர்ந்து செயல்பட்டு வெற்றி பெற்றால் அந்த கட்சிக்காக உண்மையாக இருக்க வேண்டும். அப்படி தன்னுடைய சுயநலத்திற்காகவும் மக்களை ஏமாற்றியும் பணம் பதவிக்காக சென்றால் அவர்களுடைய அந்த எண்ணத்தை பொய்யாக்கும் பண்ணும் அந்த பதவி பறிப்பு கண்டிப்பாக நடக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டமே கட்சி தாவல் தடை சட்டம். நன்றி, வணக்கம்.